ஏங்க ம் மாமா சொல்றதெல்லாம் நம்ம சரியா தான் பண்ணிட்டு இருக்கோமா? நாம் எல்லாமே சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபினான்ஷியலாக நம்ம எவ்வளோ கீழே இருந்தோம். அப்பா சொல்கிறத கேட்டு இன்றைக்கி நாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம். அப்பானால தான் உங்களுக்கு பேச்சே வந்தது. இது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, சாமியாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தான் மாற்றம் நடந்தால் தான் உண்டு. உங்களுக்கு பேச்சு வந்ததுக்கப்புறம் தான் மாமா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என் ஒருத்தனால எதுவுமே நடந்துடாதுமா. நீயும் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம குடும்பம் 1-2 பேரோட சின்ன குடும்பம் கிடையாது. அது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. என்ன புரிச்சுதா? ஏங்க என்ன? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு சொல்லு. நம்ம பையன் அப்பு இருக்கான்ல, என்னன்னு சொல்லி தொலை. எதுக்கு இப்போ கத்துறீங்க? சரி, என்னன்னு சொல்லு. அவன் நேற்றுக்கு பூஜை பண்ணிட்டான். என்னது? யார் இதெல்லாம் அவனை பண்ண சொன்னது? ஏங்க நாங்கள் எல்லாரும் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அவன் ஏதோ சின்ன பையன் டெய்லி பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நேற்று பண்ணிட்டான். அவனுக்கு ஆக்சுவலி நேற்று தான் வியாழக்கிழமைன்னு தெரியாது. ஐயோ, அப்பா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாதுன்னு. இது அவ்வளோ பெரிய தப்பா? எந்த தப்பு நடந்தாலும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவரை நம்பி 5 ஆத்மா காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் இது ஏமாற்றம். எங்க அப்பா இதை திட்ட போற. அப்போ நம்ம அப்புக்கு அத அப்பா தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது நடக்காம பாத்துக்கோன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சொன்னேன். ஏங்க இது தெரியாம நடந்துருச்சுங்க. இது தப்புன்னு எனக்கே இப்போதாங்க தெரியும். மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். நான் என்ன பண்ணிக்கிறது? அப்பா தான் மன்னிக்கணும். ஐயோ, தப்பு செஞ்ச அப்புக்கு தண்டனை கண்டிப்பா கொடு. அது அவனுக்கு உரைக்கணும். அப்பா, அப்பு வியாழக்கிழமை பூஜை பண்ணிட்டான். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. தொடர்ந்து 7 நாள் பூஜை செய்யணும். இதில் யாரோட இடையூறும் இருக்கக்கூடாது. இடையூறு வந்தால் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். இதில் ஞாயிறு மற்றும் வியாழன் கடவுள் வரும் நாள். அன்னைக்கு பூஜை வேண்டாம். சரிங்கப்பா. அம்மா, என் மனசே சரியில்லைம்மா. ஏன்பா? எதுவுமே சரியா நடக்கலம்மா. நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டீங்களா? நீங்க யாரும் ஒத்துமையா இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க பண்ற பூஜை புனஸ்காரத்துல யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க சரியாதான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க மனசு பிரகாரம் நாங்க யாரும் தப்பு செய்யலப்பா. அந்த பையன் பூஜை பண்ணிட்டான். வியாழக்கிழமை பூஜை பண்ணக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? அதனால என் கூட இருந்த 5 ஆத்மாக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. மறுபடியும் அந்த 7 நாள் பூஜையை நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த சின்ன பையனுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஏர் கூலர்ல தாங்க முடியாத குளிர்ல அவன் படுக்கணும். அவன் மட்டும்தான் படுக்கணும்.
ரகு, பா இந்த பூஜையை எல்லாருமே கரெக்டாக செய்யணும். இந்த பூஜையை எக்காரணத்தை கொண்டும் பாதியில் நிறுத்தக்கூடாது. பூஜையை செய்யும்போது எல்லாரோட கவனமும் பூஜையில் மட்டும்தான் இருக்கணும். அவங்க செஞ்ச தப்பை அவங்க ஒத்துக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், நீ பண்ண தப்பை நினச்சிக்கிட்டு உன் மனசை சின்னதாக்கிடாத. செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு முன்னேறிப்போ. குழந்தைங்கக்கிட்டையும் இதையே சொல்லு. இதை நீ சொன்னினா எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா உனக்குள்ள நான் இருப்பேன். அப்பா கூப்பிடுற எல்லாரும் வாங்க. இது தப்பை ஒத்துக்கிற நேரம். எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை என்கிட்ட சொல்லணும். உங்க மனசுல இருக்க தப்பை எல்லாரும் ஒத்துக்கோங்க. அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசு தூய்மை அடைஞ்சிரும். அப்படி தூய்மை அடைஞ்சா என் கூட இருக்க எல்லா ஆத்மாக்கும் மோட்சம் கிடைச்சிரும். நான் யாரை கூப்பிடுறனோ அவங்க என்கிட்ட வந்து உண்மையை மட்டும் தான் பேசணும். மீரா, தாத்தா, குடும்பத்தில் யாருமே பண்ணாத தப்பை நான் பண்ணிட்டேன் தாத்தா. காரில் நானும் செழியனும் என்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணிட்டோம் தாத்தா. அவளோட நான் இருந்த அந்த முதல் நாள் மீராவோட இடத்துல நான் இருந்திருக்கணும். எனக்கு மன்னிப்பே கிடையாது தாத்தா. ஞாபகத்துல வச்சுக்கோ, நடந்த தப்ப நினைச்சு உன் மனசை சின்னதாக்கிடாத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஒரு கணத்தை இறக்கி வச்சாதான் நீ வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போக முடியும். சபிதா, சித்தப்பா, தாத்தா, இந்த உலகத்துல எல்லாரும் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தப்பு பண்றது உண்டு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு. தாத்தா, சித்தப்பாவுடைய ஃப்ரெண்டு பிரதீப் இருக்காருல்ல, அவர் என் சின்ன வயசுல என்ன அவர் மடியில உட்கார வச்சு இங்க அங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுவாரு. எனக்கு அப்படியே கூசும். அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு கூட தெரியாது தாத்தா. அதுக்கப்புறம் என் தொடையில கைய வச்சு என்னென்னமோ பண்ணுவாரு தாத்தா.
இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. தப்பெது சரி எதுன்னு உனக்கே தெரியும். முடிஞ்ச கதை முடிஞ்சு போச்சு. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் நடக்கும். புரிஞ்சுதா? விஜயா பா. என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா. தப்புன்னு நினைச்சு நான் பண்ணல. என்னை மன்னிச்சுக்கோங்க. நடந்தது நடந்து போச்சு. இனி ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா? எனக்கு ஏன் நிச்சயம் பண்ணாங்க? லவ் பண்ணது குற்றமா? எனக்கு புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? அண்ணே, குழந்தைங்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ணி, நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த தப்பு திருப்பி நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். வரப்போற பூஜையை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம புது வாழ்க்கை இதை விட பெருசா இருக்கும். அப்பா சொன்ன இரவு பூஜை இன்னைக்கு தான். தம்பி, நான் நாளைக்கு நினச்சிட்டேன்டா. இன்னைக்கு காலையில தானங்க உங்ககிட்ட சொன்னேன். நான் சுத்தமாக மறந்துட்டேன்டா. அண்ணா, அப்படி இருக்கக்கூடாதுண்ணா. கவனமா இருக்கணும். இந்த பூஜையோட பலமே நாம ஒத்துமையா இருக்கிறது தான். ஆலமர மாதிரி எல்லாரும் முழு மனசோட இந்த பூஜையில இருக்கணும். இது கலியுகம் ரகு. அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த கலியுகத்தில் ஒரு நாள் வரும், 1 கோடி நாளில் ஒரு தடவை தான் அந்த நாள் வரும். இந்த உலகம் ரொம்ப சின்னது ரகு. அதை நான் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை நீ வெளியில் சொல்லாத. சொன்னால் உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். நான் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன். சந்தோஷம்ப்பா. நீ பண்ணுற பூஜையெல்லாம் சரியாக தான் இருக்கிறதோ.
நீங்கள் பண்ணுற இந்த பூஜையினால் என் கூட இருக்கிற 5 ஆத்மாக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாரும் தப்பு இல்லாதவங்களாயிட்டீங்கன்னா அந்த 5 ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும். அந்த 5 ஆத்மாக்கள் ஆவுடையான், பல்லவன், செங்குட்டவன், வடிவுடை, வேண்டா. இந்த 7/6/2019 நீங்கள் எல்லாரும் ஆலமரத்தை வணங்கணும். ஆலமரத்தை வணங்கினா குடும்பத்துக்கே மோட்சம்தான். அந்த 5 ஆத்மாக்களும் மோட்சம் அடைஞ்சிருச்சுன்னா கடவுள் வர நேரம் நெருங்கிடும். இதுதான் நம்ம செய்யற கடைசி பூஜை. மாமா பயமா இருக்கு மாமா. எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்க, ஆனா இந்த விஷயம் சொல்ல. அறிவில் உனக்கு திருப்பி அந்த டைரி என்கிட்ட தானா வந்தது. மாமா பயமா இருக்கு மாமா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம வேற உலகத்துக்கு போகிறோம். இப்போ நாம் இருக்கிற உலகம் ரொம்ப சின்னது. நம்மளோட புது உலகம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கையில். சாப்பிடுங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க. பசங்களா, நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த உலகத்தில் நாம் சாப்பிட்ற கடைசி சாப்பாடு இதுதான். அண்ணா சாப்பிடுங்க.